அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐரா கிச்சன். பிள்ளைங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ்லாம் விட்டாங்களா, என்னுடைய பசங்களுக்கு லீவ் விட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பச்சமையாக தான் அவிச்சேன். கேப்பச்சமையை நல்லா அவிச்சி எடுத்த பிறகு அதில் நெய், தேங்காய் பூ, சீனிலாம் சேர்த்து கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு அதோட நாங்களும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு மட்டன் சால்னா, சிக்கன் ரோஸ்ட்டு, தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். சரி, சிக்கன் ரோஸ்ட்டு வச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அதோட சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே சிக்கன் கழுவிக்கலாமேன்னு சிக்கனையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் வந்துட்டு அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 2 தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்தாச்சு. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு அதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து அதோட நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் அதோட சேர்த்தாச்சு. சிக்கனுக்கு தேவையான உப்பு, சீரகத்தூளும் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதில் தண்ணி விடும், அதனால் குறையா தண்ணி ஊற்றினா போதும். சைட் பை சைடு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ மட்டன் தாளிச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் வெந்த பிறகு அதில் தக்காளி பழம் சேர்த்தாச்சு. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கழுவி வச்ச மட்டனையும் அதோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவில் வதக்கின பிறகு 2 டீஸ்பூன் தனியார் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதோடு சேர்த்து மட்டனுக்கு தேவையான தண்ணி, அதோட 2 உருளைக்கிழங்கு நறுக்கி குக்கர் மூடியை போட்டு அதை ஒரு 5 விசில் வரட்டும். அது ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ சைட் பை சைடு சாதம் வச்சிடலாமே அப்படின்ட்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா மணமாக இருக்கும் சாதம், தேங்காய் பால் சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோட சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். அதோட 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்தேன். இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பிலை, பிரிஞ்சி எண்ணெயும் சேர்த்தாச்சு. இதை நம்ம சேர்த்தோம்னா நல்லா சாதம் மணமாக இருக்கும். நல்ல வெங்காயம் ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அதில் 3 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்தேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் போன பிறகு நம்ம அதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்தாச்சு.